ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளும். ஃபிக்கஸ் ரசிமோசா என்ற தாவர பெயராலே அழைக்கப்பெறுவது, ஃபிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அத்தி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த அத்தி பழங்கள் ஒரு இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இவை சேர்ந்த ஒரு சுவையுடையதாக விளங்குகிறது. அத்தி பழங்களை சேகரித்து அதை சுத்திகரித்து பொடித்து வைத்து கொண்டு அன்றாடம் சந்தி இரு வேளை ஒரு தேக்கரண்டி அளவு அத்திப்பழ சூரணத்தோடு சிறிது தேன் சேர்த்து பால் சேர்த்து அதை இரு வேளை பருகி வருகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக அத்தி விளங்குகிறது. இதில் இருக்கின்ற லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. அதோடு கூட த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடிய நார் சத்துவத்தை அத்தி அதிகமாக பெற்றிருக்கிறது. மற்றும் இது பசியை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதனாலே அன்றாடம் அத்திப்பழத்தினுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுவது என்பது ஆரோக்கியத்தை மிகுதிப்படுத்தும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த க்ளவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கிராம்பு, லவங்கப்பூ என்று நாம் தமிழிலே அழைக்கப்பெறுவது. இந்த கிராம்பு என்கின்ற லவங்கப்பூவை இடித்து சூரணமாக வைத்து கொண்டு வெறுக்கடி அளவு எடுத்து அதனோடு போதிய அளவு இனிப்புக்காக தேன் சேர்த்து ஒரு சேர குழைத்து இருவேளை காலை மாலை என்று உள்ளுக்கு நாம் சுவைத்து சாப்பிடுகின்ற பொழுது இது உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்களுடைய உடலை தேற்றியாக, நோயுற்றவர்கள் பலவீனமாக இருப்பார்கள், அவர்களுடைய உடலை பழையபடி தேற்றி கொண்டு வருவதற்குரிய ஒரு மருந்தாக இந்த கிராம்பும் தேனும் விளங்குகிறது. உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது. உஷ்ணத்தை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சளி, இருமல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் இந்த கிராம்பு விளங்குகிறது. ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளாலே ஏற்படக்கூடிய விஷக்காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, டச்சிஸ்போமம் அம்மி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அஜ்வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஓமமு என்று தெலுங்கு பாஷையிலே இது பெயரை பெற்றிருக்கிறது. யவனி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. ஓமம் என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த ஓமம் பொதுவாக எந்த வகையிலே பயன்படுத்தினாலும், முன்பெல்லாம் எந்த கழிச்சலாக இருந்தாலும் சரி,
வயிற்று கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவமனைகள் ஊருக்கு ஒன்றுதான் இருக்கும். அந்த நிலையிலே கடைகளிலே, சின்ன சின்ன பெட்டி கடைகளிலே ஓம வாட்டர் என்று பாட்டிலிலே அடக்கி விற்பது வழக்கம். 25 காசுகளுக்கு ஒரு பாட்டில் கிடைக்கும். அந்த ஓம வாட்டரை வாங்கி பருகுவதனாலே பேதியை நிறுத்தினார்கள். சீதபேதியை அவர்கள் தவிர்த்தார்கள். பசியின்மையை போக்கினார்கள். ஒரு பெட்டி கடையிலே ஒரு அருமருந்தை அவர்கள் பெறக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். இப்பொழுது நிறைய பணச்செலவுகளை செய்து பல்வேறு சிகிச்சைகளை நாம் பெறக்கூடிய நிலைக்கு ஆளாகின்றோம். இந்த ஓமம் ஒரு அற்புதமான மருந்தாகி உறுப்புகளுடைய மாசுக்களை, குற்றங்களை போக்குகிறது. குறிப்பாக இது ஜீரணத்துக்கு மிக முக்கியமான எச்சிலை சுரக்கக்கூடிய சியாலகோக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஸ்டொமேச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்றை பற்றிய பிரச்சனைகள், செரிமான சீர்கேடுகள், அஜீரணம், அஜீரணத்தினாலே ஆகின்ற பேதி, இவற்றையெல்லாம் போக்குகிறது. கடுப்பு, ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே வலி ஏற்படுவது, இது ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற நிலையிலே விட்டு விட்டு வலிக்கின்ற வயிற்று வலியை போக்குகிறது. கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக விளங்குகிறது. ஆன்டி டயரியல் என்கின்ற நிலையிலே இது பேதியை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது. அந்த வகையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இந்த ஓமத்தை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ஓமத்தை பயன்படுத்தி அஜீரணம், மாந்தம், வயிற்று வலி, வயிற்று புண்கள் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஓமம், திரிகடுகு சூரணம், கடுக்காய் பொடி, நாட்டு சர்க்கரை. ஓமம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமத்தை லேசாக வறுத்துடலாம். ஓமம் வறுபட்டதும் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓமம் வறுபட்டு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். இதோட இந்த கஷாயத்துக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இதோட நாம் இப்போ திரிகடுகு சூர்ணம், சுக்கு, மிளகு, திப்பிலி இவை 3ம் சேர்ந்த திரிகடுகு சூர்ணம் 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு கடுக்காய் பொடி. ஓமத்தை வறுத்து அதோட நீர் விட்டு அதோட திரிகடுகு சூர்ணம் மற்றும் கடுக்காய் பொடி, நாட்டு சர்க்கரை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நமக்கு வயிற்று வலி இருக்கும் பொழுது இந்த கஷாயத்தை குடித்தோம்னா உடனடியாக வயிற்று வலி சரியாகும். வயிற்றில் அடைப்பட்டுள்ள அதிகப்படியான காற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மருந்தை தினமும் ஒரு வேளை உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது செரிமான சீர்கேடுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். ப்ளோட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு உப்புசம், வயிற்றில் அதிகப்படியான காற்றோட்டம், வயிறு டைட்டாக இருக்கிறது, அடிக்கடி கேஸ் ட்ரபிள்னால நெஞ்சு வலி வர்றது போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். நமக்கு ஓமம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம். நமக்கு அஜீரணத்தினால ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு ஓமத்தோட சோம்பு இவை 2ஐயும் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை நம்ம வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா நமக்கு உடனடியாக வயிற்று வலி சரியாகும். மலச்சிக்கல் இருந்ததுன்னா சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதோட 1/4 தேக்கரண்டி அளவு ஓமம் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் சரியாகும். அதே போல் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் ஓமத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம குழந்தைகளுக்கு செஸ்ட்டில் தடவிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சளி கரைஞ்சி சீக்கிரம் வெளியேறும். இந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம்.
ஓமம், திரிகடுகு சூர்ணம், கடுக்காய் பொடி மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த கஷாயத்தை உணவுக்கு பின் எடுத்துக்கும் பொழுது வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வயிற்றில் உண்டாகும் அதிகப்படியான காற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, இந்த ஓமத்தை பற்றி மருத்துவ பாடலிலே அகத்தியர் பெருமான் கூறியிருக்கின்றார். சீத சுரம் காசம் செரியா மந்தம் பொறுமல் பேதி இறைச்சல் பேராத இருமல் அத்துணையும் விட்டு போகும் என்று சொல்லியிருக்கின்றார். சீத ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது சீதளத்தினாலே, குறிப்பாக மழையிலே நனைவது, உடல் உஷ்ணமாக இருக்கும்போது குளிர்ந்த நீரிலே குளிப்பது, குளிர்ந்த பொருட்களை பயன்படுத்துவது, இதனாலே சீதளம் அதிகமாகிறது, காய்ச்சல் என்பது காணுகிறது. காசம் என்று சொல்லுகின்ற பொழுது என்புருக்கி நோயை சொல்லுவார்கள். காச நோய் என்று சொன்னால் டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய என்புருக்கி நோய். உடலிலே உஷ்ணம் இருந்து கொண்டு அது உடலை மெலிதாக ஆக்குவது, அதிகமான சளியை உற்பத்தி செய்து இருமலை தரக்கூடியதாக விளங்குகிறது. சில நேரங்களிலே அந்த இருமலோடு சளி வருகின்ற பொழுது குருதி கலந்து வருவது இரத்த காசம் என்று கூட சொல்லுவார்கள். அந்த காசத்தை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது, இருமலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. பேதி என்று சொல்லக்கூடிய டயரியா என்று நிலையை போக்குவதாக விளங்குகிறது. இதனால் ஏற்படுகின்ற வயிற்று பொறுமல், வயிற்றிலே ஏற்படுகின்ற சப்தம், வயிற்று வலி இவற்றை போக்கக்கூடிய ஸ்டொமாச்சிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த ஓமம் பெற்றிருக்கிறது. இந்த ஓமத்தோடு கடுக்காய், திப்பிலி, மிளகு, சுக்கு இவை சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். நாம் நோயுற்ற போது இந்த பானத்தை இருவேளை பருகுகின்ற நிலையிலே வயிற்றை பற்றிய நோய்கள், அதோடு கூட இருமல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உள் உறுப்புகளிலே சேர்ந்திருக்கின்ற சீதளத்தை வெளித்தள்ளி ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை சீராக பணி செய்ய வைக்கிறது. ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்றச் செய்யும் தன்மையுடையதாக இருந்து கழிச்சலை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கூட ஆன்டி வைரல் என்கின்ற நிலையிலே நுண்கிருமிகள் தாக்கி பல நோய்கள் நமக்கு வருவதை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சிறு உருவத்தை பெற்றிருக்கின்ற ஓமத்திலே பெரிய மருத்துவ குணத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.